பல்வேறு மாவட்டங்கள்ல பேய் மழை பொறுத்தவரைக்கும் தொடங்கியிருக்குன்னு தாங்க சொல்லணும். சரியான மழை பொழிவு, காற்றும் மழையுமாக ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைய தினங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பலத்த மழை பொழிவு பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவானத பார்த்தோம். இன்றைய தினத்திலும் அதே போலவே கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக தென் மாவட்டத்துல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினத்துல மதுரையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கனமழை பொறுத்தவரைக்கும் வெளுத்து வாங்கியதுங்க. இடி மின்னல் மிக கடுமையாக இருந்துச்சு. மழை பொழிவும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. அதேதான் இன்றைக்கு நேற்றைக்கு பெய்த மாவட்டத்தினோட சேர்த்து இன்னும் கூடுதலாக நிறைய மாவட்டங்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இந்த பேய் மழை மற்றும் அடை மழை இன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய மாவட்டங்கள்ல மழை வந்திருக்கு. ஆனா சில மாவட்டங்கள்ல மழையே வராம வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் குறித்து உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழ்நாடு முழுவதுமாகவே கண்டிப்பாகவே கனமழை உண்டு அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு தென் மாவட்டங்கள் மட்டும் மழை கிடைச்சிருந்தாலும் மே முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவுகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்க்க போறோம். கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையானது எச்சரிக்கை உண்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும். தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், பாபநாசம், ஒரத்தநாடு, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. இனி அடுத்து வரும் நாட்களில் டெல்டாவிலும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. மழை இன்னும் சில இடங்களில் தொடங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரங்களில் கூட சில இடங்களில் நமக்கு மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி மாலை மற்றும் இரவில் கொஞ்சம் தயாராக இருங்க. மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் டெல்டாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல மிதமான மழை, ஒரு சில இடத்துல கனமழையானது வெளுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு மழை வாய்ப்பு பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக அடுத்து வரும் மணி நேரங்களிலும் எதிர்பார்க்க முடியும். பகுதியாகவும் நமக்கு மழை பொழிவு இருக்கு. குறிப்பாக திருச்சியினுடைய தெற்கு பகுதிகள் கனமழை பொறுத்தவரை மேலும் தீவிரமாகும். சிவகங்கை மாவட்டம், காளையார்கோயில் மற்றும் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகங்கை மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்பு. அதை நம்ம கடந்த 24 மணி நேரத்திலையும் பார்த்தோம். தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் அநேக இடங்கள், குறிப்பாக திருப்புவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை உண்டு. மதுரை, பேரையூர், ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். சில இடத்துல மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும். என்னதான் ஒரு பக்கம் பகல் 12 மணி 1 மணிக்கு வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய நேரங்களில் தென் மாவட்டத்தில் அருமையான மழை பொழிவு பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டு தாங்க இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், தொண்டி, முதுகளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். பெரும்பாலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு. உஷாராக இருங்க. இன்னும் இதை விட மழை பொழிவு மோசமாக வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை விட பல மடங்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக இருக்க தான் போகுது. மதுரை மாவட்டத்தில் பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து முதுகளத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரம் அடையும். மழை இங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருக்கும். அங்கேயும் நமக்கு பலத்த மழை எதிர்பாருங்க. விருதுநகரில் சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பொழிவுங்க. விருதுநகர் மாவட்டத்தில் மிகவும் கடுமையான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கிடும். அடுத்த மாதத்தில் ஆலங்கட்டி மழையெல்லாம் நிறைய காத்திருக்கு தென் மாவட்டத்தில். கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாசிரேத்து, குறும்பூர், அதுக்கப்புறம் சாத்தான்குளம்,
தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியான திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய கனமழை உண்டு. திருநெல்வேலி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி மற்றும் இந்த தென்காசி போகிற வழிகளில் கனமழை மேலும் தீவிரமடையும். நேற்று முதலாகவே மாவட்டம் முழுவதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் நமக்கு மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். நிறைய பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொளச்சல், எரணியல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தீவிரம் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே பல பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 மணி நேரத்துக்கு எதிர்பாருங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் நம்ம சொல்லியிருந்தோம் மேற்கு பகுதிகள் அப்படின்னு அதாவது குறிப்பாக எரேனியல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கொளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு. திண்டுக்கல் பொறுத்தவரை மேற்கு பகுதிகள், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் பரவலாக கனமழை இருக்கும். மற்ற இடங்கள் மிதமான மழை மட்டும்தான் திண்டுக்கல்ல. அதே போல் கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் தற்போதைக்கு எதிர்பாருங்க. மாலை இரவில் நல்ல ஒரு வானம் மேகமூட்டங்கள் அதிக அளவில் உங்களுக்கு காணப்படும். சில நேரங்களில் இரவில் கூட உங்களுக்கு பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும். கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூரிலும் விட்டு பகுதியாக மழைக்கு வாய்ப்பு. தேனி மாவட்டத்தில் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகும். கோவை மாவட்டம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலை முதலாகவே வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு பதிவாக போகுது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா குறிப்பாக அவலாஞ்சி, குந்தா இது போன்ற அநேக இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிடும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தீவிரமாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று கடுமையாகவே இருக்கும். உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாக தான் இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் இறுதி வரை வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியோ அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் வட தமிழக கடலோர மாவட்டமும் உள் மாவட்டமும் நமக்கு மே முதல் வாரத்தில் தான் அதிக மழை பொழிய வாய்ப்பு இருக்கும். டெல்டா, தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை புரட்டி போட வாய்ப்பு. அநேக இடங்களில் மழையை எதிர்பார்க்க முடியுங்க. நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மே முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும். என கிட்டத்தட்ட 25 முதல் 32 மாவட்டங்கள் வரைக்கும் மே முதல் வாரத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாளுமே ஒரு குறையாமல் ஒரு 15 மாவட்டமாவது நம்ம பார்த்துடுறோங்க. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 15 மாவட்டத்திலேயாவது நமக்கு மழை வந்துடுது. அதே தான் நம்ம நேற்றைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே போல தான் நிறைய இடங்களில் மேகக்கூட்டங்கள் பரவ தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து மழை பொழிவுகள் சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும். நம்ம அறிவித்த இடங்கள், அறிவித்த மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுக்குமே மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகிறது. அதனால் அறிவித்த மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே குறுகிய நேரத்தில் அதிக மழை கிடைக்கும். உதாரணமாக நம்ம தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த கோடை மழை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் பொதுவாகவே தமிழ்நாட்டில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த மழையில் நம்ம இந்த கோடை மழையில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால தான் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறோம். தொடர்ந்து அடுத்த மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதன் காரணமாக இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.